ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். நீ என் பிள்ளையும்ல நான் வாத்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா கிழிச்சு கட்டிடுறாங்க. போடி, என் கண்ணு முன்னாடி நிற்காத, நீ எல்லாம் பிள்ளையாடி, நான் பெத்த பிள்ளைய இப்படி கெடுத்து குடிச்சிட்டு வந்திருக்கேடி, குட்டிச்சவராக்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு காவேரி பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. ஏன் என் பொண்டாட்டி திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாடுறாரு. அப்படியே டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிறாரு விஜய். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் பண்ணி வச்சா ஒரு காரணம் இருக்கும். என்ன தம்பி காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்த. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் அட்டன் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவளுக்காகத்தான் நாங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கல. அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லல. குமரன் வந்துட்டு என்னம்மா ஏமா இப்படி நடந்துச்சு, ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லிக்கலாமேன்னு காவேரி பார்த்து கேட்குறாங்க. ஆனால் காவேரி இப்படி பண்ணிட்டு வந்ததுக்கு அந்த வீட்டிலேயே குமரன் ஒரு ஆள் தாங்க. கரெக்டாக காவேரிக்கு ஏதாவது பண்ணுனா ஒரு காரியம் இருக்கும், அந்த காரணம் இருக்கும். அந்த காரணம் இல்லாமல் அவள் பண்ண மாட்டான்னு காவேரிக்காக நின்ன ஒத்த ஜீவன் சொன்னால் அது நம்ம குமரன் தான் சொல்லலாம். குமரனுக்கு ஒரு ஜே போடுறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீ என் கண்ணு முன்னாலே முழிக்காதீங்கடி அப்படின்றாங்க. அப்போ தான் அது பங்குக்கு அது பாட்டுக்கு திட்டுது. அந்த அந்த வீட்டிலே திட்டாமல் நின்று அழுது பார்த்துக்கிட்டு இருந்தது நர்மதான்னு தான் சொல்லணும். ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. நிவின் அந்த பொண்ணுக்கும் பிடிக்கும் தான், இருந்தாலும் இங்கே வந்து பசுபதியை நினச்சி அவங்க வேணான்னு பயப்படுறாங்க. இப்படி வாழ்க்கை போயிருமேன்ட்டு ஆளுக்கு இங்கிட்ட அங்கிட்டும் கத்துறாங்க. நிவின் நல்லவர், அவரை திட்டாதீங்க அப்படின்னு காவேரி யமுனாவும் சொல்லிடுறாங்க. ஏன்னா பசுபதி குடும்பம் நம்மளை அழிக்க இருக்குது, அந்த குடும்பத்தில் போய் எப்படி நீ வாழப்போச்சு அப்படிங்கிறாங்களா. அதுக்கு அப்படி சொல்லிடுறாங்க. அடுத்து தாத்தா வந்துடுறாங்க. இப்படி பண்ணிட்டாங்களே பார்த்தீங்களா ஐயா அப்படிங்கிறாங்க காவேரி அம்மா. எங்களை நல்லா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கத்துறாங்க. அடுத்து என்னம்மா பண்ணுறது, பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, விடுங்க, உயிர் போயிருமேங்கிற பயத்தில் தான் என் பேத்தியும் பேரனும் பண்ணியிருப்பாங்கன்னு தாத்தா சொல்கிறாங்க. முடியவே முடியாது, இவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, எங்கே தொலையட்டும் அப்படி சொல்லிட்டு வாடி அப்படி சொல்லி கிளம்பி ரூம்குள்ளே போயிடுறாங்க. பார்த்தா கங்காவும் திட்டிட்டு போயிடுறாங்க. வாங்கங்க அப்படின்னு சொல்லி குமரன் போய் பேச போகிறாரு நிவின்ட்ட. வரையலாம் இல்லையான்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நர்மதா அப்படியே பார்த்து பேந்த நிற்கிறாங்க. வாடி அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் சரி விடுங்க, எல்லாம் அப்படி தான், வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க தாத்தா. யாரை பார்த்து எங்கே கூப்பிட்றீங்க அப்படின்னு நிவின் கேட்கல. என்னப்பா நம்ம வீட்டுக்கு அங்கே போவோம், இங்கே பாருங்கள் ஏதோ பிறந்த வீடுன்னு சொல்லி யமுனா இங்கே பார்க்கணுமே ஆசைப்படுவேன்னு நினச்சி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்போ யமுனா ஆசைக்காண்டி வந்துட்டில்ல, தாலி கட்டுறதுனால உன் கடமை, அதோட என் கடமை முடிஞ்சிச்சுன்னு நிவின் ஓடி போகல. இந்த சம்பிரதாயத்துக்குலாம் வந்து நிற்கிறாரு. ஆனால் உன் வீட்டுக்கு நான் ஏன்டா வரணும் அப்படின்னு விஜய் மேலே செம்ம காண்டில் இருக்காரு நிவின். பார்த்தா ஒரு புது வில்லனா கூட அவதாரம் எடுத்திருக்காரு நான் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் இருக்குது, எந்த சடங்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கிளம்புறாரு. கிளம்பையில் என்ன பிரதர் என்ன மாப்பிள்ளை போகிறீங்க அப்படின்னு சொல்லி பின்னாடியே வராரு. பாவம் காவேரிக்கு வேண்டி இவ்வளோ தர லெவலுக்கு இறங்கி வராங்க விஜய். பார்த்தீங்கன்னா எதுக்கு என்ன, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கல. உங்கள் வீட்டுக்குன்னா என்ன கொடைக்கானலுக்கு போயிருன்னு பார்க்குறீங்களா, இங்கேன்னு எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது தெரியுமா அப்படி சொல்லி கிளம்புறாங்க. சரி யமுனா அப்படிங்கல. யமுனாவா, யமுனா காலத்தில் தாலி கட்ட சொன்னீங்க, கட்டிட்டேன் அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் யாரோ நான் யாரோ, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி வேகமாக நிவின் கிளம்புறாங்க. காவேரி விஜய் பார்க்குறாங்க, விஜய் காவேரி பார்க்குறாங்க. என்ன இது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வராங்க. மாப்பிள்ளைன்ட்டு வந்தேன்னு என்ன அப்படி யமுனா விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம், அவள் உங்கள் பொண்டாட்டிங்க, அவளோட தானே போகணும் அப்படிங்கிற. ஓ அவள் என் பொண்டாட்டியா, நீங்கள் தான் ஞாபகப்படுத்துறீங்களோ அப்படின்ட்டு. சரிங்க, என் பொண்டாட்டி கூட தான் நான் போகணும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நான் யமுனாவை நான் கூட்டிகிட்டு போகணும்னா ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டேன்னா நான் போகிறேன் அப்படிங்கல. என்ன நிவின் என்ன சொல்லுங்கள், நான் எது வேணாலும் செய்கிறோம் அப்படின்னு காவேரி வேகமாக ஆர்வமாக வராங்க. இந்த பொறுத்த வரைக்கும் கல்யாணம் எனக்கு விருப்பமே இல்லாமல் கல்யாணம் நடந்துருச்சு, ஆனாலும் தாலி கட்டியாச்சு, அதனால் நான் அவளை கூப்பிட்டு போகிறேன். ஆனால் அவங்க தாய் வீடு இருக்காங்களே, அவங்க எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என் துரோகி, ஜென்ம துரோகி காவேரி, நீ மட்டும் என் பொண்டாட்டி மூஞ்சில் முழிக்கக்கூடாது, நாங்களும் உன் மூஞ்சில் முழிக்கக்கூடாது, எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, அதுக்கு சம்மதம்னா நான் யமுனா கூட்டிகிட்டு போகிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க. சரின்னு சொன்னால் நான் யமுனா கூட்டிகிட்டு போகிறேன், இல்லைன்னா நான் இப்போவே கிளம்புறேன் அப்படிங்கல. அப்படியே பார்க்குறாங்க. காவேரி வர்றாங்க. அக்கா அப்படின்னு சொல்லி யமுனா காவேரி பார்த்து கட்டி பிடிக்கல. விடுதி, உனக்கு உன் புருஷன் தான் முக்கியம், அதுக்காக நீ உயிரை விட போன, நான் என்னைக்கு இருந்தாலும் என் பாசம் உன் மனசில் இருக்குது, என் மனசில் உன் பாசம் இருக்குது, அது போதுண்டி, பேசிக்கிட்டு இருந்தா தானே எல்லாம் காலம் மாற்றும் அப்படிங்கிறாங்க. அழுகுறாங்க. என்னை புரிஞ்சுக்கக்கா அப்படின்ட்டு. எனக்கு தெரியுண்டி, நீ சொல்லாமலே நான் உன்னை போக சொல்லலையா அப்படிங்கிறாங்க. நாங்கள் இனிமேல் பேச்சுவார்த்தை வச்சுக்கல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரொம்ப விஜய்கிட்ட போகிறாங்க. மாமா அப்படின்னு அழுகையில். இங்கே பாரு யமுனா, அதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், எல்லாம் சரியாக போயிடும். இப்போ என்ன அக்காவும் மாமாட்டையும் பேசாமல் இருந்தால் என்ன, இப்போ இத்தனை நாள் இருக்கலையா, அது மாதிரி பார்த்துக்கலாம் போ, உனக்கு உன் புருஷன் தான் முக்கியம், நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நீ போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அழுதுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சீக்கிரம் வா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக கூட்டிகிட்டு கிளம்பி போயிடறாரு. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி இப்படி விஜய் அழுகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தாத்தா இருந்துட்டு டே வாடா அப்படிங்கிறாங்க. காவேரி நீ வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. ராகி நின்றுட்டு சூப்பர் அப்படின்னு கை தட்டி கக்கரிக்கிறாங்க. காவேரி நல்ல காரியம் பண்ணிட்ட, அது எப்படி நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்ட, அதே மாதிரி உன் தங்கச்சிக்கும் பண்ணிட்ட அப்படிங்கல. ஏய் நீ அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி கோவம்
கோவம் வந்துடுது காவேரிக்கு. நீ மட்டும் எப்படி பண்ண? நீனும் ஓடி போய் திருட்டுத்தனை தானே தாலி கட்டின அப்படின்னு காவேரி சொல்ல, எங்கள் அப்பாவோட தாண்டி நான் தாலி கட்டினேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா இருந்தாங்க, அதே மாதிரி என் தங்கச்சிக்கு நானும் என் வீட்டுக்காரர் இருந்தோம், அதை விட வேற யாரடி வேணும் அப்படிங்கிறாங்க. நல்லா சப்பக்கட்டு கட்டு, ஆனாலும் நல்லா புளியங்கம்மா பிடிச்சிட்டில்லடி பாவிகளா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உனக்கு என்னடி பாவிங்கிற, நீ இன்னும் நிவினை நினச்சிட்டு இருக்கியா? என்ன பேசுகிற அப்படிங்கிற. அப்புறம் என்ன அடங்கடி போடி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாத்தா இருந்துட்டு அப்படியே விஜயும் காவேரியும் பார்க்குறாங்க. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, விடுங்கப்பா. உங்கள் கல்யாணத்தில் இதை விடலாம் பெரிய சண்டை நடந்துச்சு, ஒன்றும் சேரலையா, இதை பற்றி எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூல் பண்ணுறாங்க. அடுத்து மேலே போய் உட்காந்துருக்காங்க. போயிட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. குலுங்கி குலுங்கி காவேரி அழுகுறாங்க. ரூமுக்கு போய் அந்த அழுகுறாங்க. பார்த்தா விஜய் தாத்தாட்ட சொல்லிட்டு நான் அவளை போய் தேத்துறேன் அப்படிங்கிறாங்க. போப்பா, காவேரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, மன சோகத்தில் இருக்கா, போய் தைரியப்படுத்து போ அப்படிங்கிறாங்க. விஜய் வேகமாக ஓடி போகிறாரு. போயிட்டு காவேரி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தோளில் சாய்ச்சி அணைச்சிக்கிறாங்க. எதுக்கு இப்போ இதெல்லாம் அழுகிற, நீ அழுகக்கூடாது, விடு, நான் இருக்கேன், மாமா இருக்கேன், நீ அழுகலாமா அப்படிங்கல. இல்லை அவங்க என்ன பேச்சு பேசுனாங்க, ஐயய்ய இதெல்லாம் எதிர்பார்த்தா தானே, நீ என்ன, நீ நம்ம கல்யாணத்துக்கு இதை விட பேசுனாங்க, இன்னைக்காவது யமுனாவுக்கு சப்போர்ட்டிங்காக நீயும் நானும் இருக்கிறோம், அன்னைக்கு உனக்கு யார் இருந்தா, ஒரு நாள் இல்லை, ஏன் கட்டின நானே உனக்கு பக்கத்தில் இல்லையம்மா, நீ எவ்வளோ துடிச்சு போயிட்ட, நீ அப்போதான் நான் ஆப்ரேஷனு பணத்தை இழந்தது எல்லா கஷ்டத்துலையும் இருந்த, அந்த நேரத்தில் நானும் உனக்கு கஷ்டத்தை தூக்கி வச்சேன், அதுவும் அக்ரிமெண்ட் கல்யாணம் உண்டு, இப்போ அந்தளவுக்கு அந்த கொடுமை இப்போ இல்லையே, அப்புறம் ஏன் நீ பயப்படுற, நீ அதை நினச்சி அழுகிற அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்தாலும் எனக்கு நிவினை பார்க்கத்தாங்க பயமாக இருக்குது, ஏன் நீ அதை நினச்சி பயப்படுற, இல்லை அவன் பழைய நிவினாவே இல்லை, அப்படியே ரணா கொடூரமாக பார்த்தாரு தெரியுமா, நான் காரில் இருக்கையில் மன்னிச்சுக்கண்ணா, நீ என்ன பல முகத்தில் நடிக்கிறியா, நீ வில்லி, நீ தான் என் ஜென்மத்துக்கு என் மூஞ்சில் முழிக்காதுன்னு கேவலமாக பேசிட்டாருங்க அப்படிங்கல. விடு, அதெல்லாம் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, இதை விடலாம் என் முட்டை நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு, அதை பற்றி நீ நினைக்காத, உனக்கு மாமா நான் இருக்கேன்ல, விடுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்க, அது ஒன்று தாங்க எனக்கு ஆறுதலாக இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் எனக்கா நீங்கள் அவ்வளோ நேரம் நின்னீங்க, எனக்கு யாராவது ஒன்று சொல்லிட்டா நீங்கள் துடிச்சு போனீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. எப்பவும் எனக்கா நீங்கள் இருப்பீங்களா இதே மாதிரி, ஆனால் இன்னும் 2 மாதம் 1 மாதத்தில் என்னை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அங்கே இப்போ நான் எங்கே போவேன், இப்போ அம்மா விடும் இல்லைன்ட்டாங்க, யமுனாவும் பேச முடியாதுன்ட்டாங்க, நான் எங்கெங்கே போவேன், அதை நினச்சி தாங்க அழுகையாக வருது அப்படிங்கல. அடியே லூசு, நான் இவ்வளோ பாடுபட்டு பண்ணியிருக்கேனே, இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணேன்னு நினைக்கிறேன், நான் உனக்காத்தான் காவேரி பண்ணியிருக்கேன், உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கல. என்ன சொல்கிறீங்க, எனக்காத்தான் பண்ணீங்க, இருந்தாலும் நான் இன்னும் 1 மாதத்தில் நான் அனுப்பிடுவோங்கிற ஒரு நட்பாசையில் தானே, ஒரு பாவப்பட்டு தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அடி பைத்தியம் பைத்தியம் மென்டலா நீ, இப்படியா நான் பண்ணுறேன் உனக்காண்டி அப்படின்னு சொல்லி வேகமாக பீரோவில் திறக்கிறாரு. வேகமாக எடுக்கிறாங்க. ஒரு ஃபுல்லாக ஒரு கவரை கொண்டாந்து பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அப்படியே கொட்டுறாரு. சின்ன சின்ன சிதில் பேப்பராக அப்படியே நொறுங்கி போய் கிடக்கு, கிழிச்சு இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அள்ளி பார்க்குறாங்க. என்னன்னு புரியலையே அப்படி சொல்லலை, இதெல்லாம் ஒன்றும் புரியலையா பாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒட்ட வைக்க முடியாது, சுக்கு நூறாக கிழிச்சிட்டேன், இது நம்மளோட அக்ரிமெண்ட் பேப்பர் போதுமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அடி பாவி நீ, எப்போ நான் உன்னை கொடைக்கானல் தேடி வந்தோனோ அப்போவே வந்து கிழிச்சு போட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, ஆமாம் அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு, கண்டிப்பாக உன்னை நான் யாருக்கு விட்டு கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் இந்த பத்திரம் தேவையில்லைன்னு கிழிச்சு போட்டேன், ஆனால் நான் கிழிச்சனா இல்லையா நீ நம்பணும்ல, அதுக்காக தான் பத்திரம் கட்டி வச்சுருந்தேன், இல்லைன்னா நான் அன்னைக்கே தூக்கி போட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. நிஜமாவா அப்படிங்கல. அப்போ எப்போ எப்படி எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. இன்னும் எப்போ என்னென்ன புரியலைன்னா நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாமே, எப்படி சொல்கிறது, உன் மனசில் நான் இருக்கேனா இல்லைன்னு தெரியலையே. பாஸ் இப்போ மட்டும் வாங்க, என் மனசு உனக்கு புரியலைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என் மனசு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு காவேரி கேட்க, ஓ இதுவும் கரெக்டான கேள்வி தான், அப்போ நான் உங்ககிட்ட பாசமாக நடந்து புரியலான்னு கேட்குறேன், நீனும் என் மேலே அன்பாக காதலாக தான் இருந்த, அதை நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே, இப்போ நம்ம 2 பேரும் காதலை எப்படி தெரிவிச்சுக்கிறது, அதானே புரியலையே அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஹக் பண்ணிடுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி பார்க்குறாங்க. போதுமா, ஐ லவ் யூ சொல்லிட்டேன் அப்படிங்கல. எனக்கு ஒரு டவுட்டு, ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டியா டவுட்டா, என்ன டவுட்டு அப்படிங்கிறாங்க. சரி எப்போ நான் உங்கள் மனசில் வந்தேன், எப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. எப்போன்னு சொல்ல முடியாது, அதாவது ஜுரம் எப்போ அடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த எப்போ வந்துச்சு காதல் புரியலையே, ஆனாலும் ஒரு சிம்டம்ஸ் வந்தது எப்போ தெரியுமா, எப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா போயிருந்த மாதிரி போட்டியெல்லாம் வச்சாங்கல்ல, மகா குடும்பம்லாம் வந்திருந்தாங்களே, ஆமாம் அப்போ நீ தண்ணிக்குள்ளே விழுந்தேல, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் உன்னை தூக்குனேன் பாரு, நீ அந்த தண்ணிக்குள்ளே கடந்து என்னை விட்டு போயிருவியோன்னு பதட்டத்தில் தூக்கிட்டு வந்து நீ பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தப்போ என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு காவேரி, அப்போ தான் தெரிஞ்சு என் மனசு ஃபுல்லாக நீ இருக்கேண்டு, அப்படியா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இருந்தே உன்னை நான் விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் எனக்கே தெரியலை, அதனால தான் நான் அப்போ இருந்தே கொஞ்சம் அமைதியாகவே இருந்திருக்கேன், ஆனால் ஃபுல்லன் போக 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 நீ என் மனசு ஃபுல்லாக வந்துட்ட காவேரி அப்படிங்கிறாங்க. இதை நான் வச்சு கண்டிப்பாக உன் பிறந்தநாள் அன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியாமல் இப்போவே சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, நீ கஷ்டப்படுறேங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அப்படி இறுக்கி சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே இனிமேல் அழுகவே கூடாது, நான் இருக்கேன், நீ ஏன் அழுகிற அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்போ
என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நிவின் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் ஒன்றும் புரியலையே, ஃபோன் அடித்து பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. ஐயையோ நீ பாட்டுக்கு ஃபோன் அடிக்காத, ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அடித்து பேசிக்கிருவோம் அப்படிங்கிறாங்க. சரி பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறேன் என்ன பண்ண போகிறேன் புரியலை. நீ கவலைப்படாத காவேரி, நிவினை பற்றி உனக்கு தெரியாதா, அவன் ரொம்ப ரொம்ப என்னை விட நல்லவன் அப்படிங்கிற பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன பார்க்குற அப்படிங்க, இல்லை சைக்கிள் கேப்பில் என்னை விட ரொம்ப நல்லவன் நீங்கள் நல்லவன்னு சொல்கிறீங்களே, பின்ன நான் நல்லவன் இல்லையா, யார் சொன்னது நீங்கள் நல்லவன்னு, அடிப்பாவி நல்லவன் இல்லையா, அப்போ நல்லவன் இல்லாமல் நீ என் உன் மனசை என்கிட்ட கொடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லை பாஸ் அதையும் தாண்டி நீங்கள் புனிதமான நல்லவர் அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த வாய் இருக்கே அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்பாடா இப்போ தான் என் காவேரி சிரிக்குது, எத்தனை நாளாச்சு இந்த காவேரி பிரச்சனைனால இந்த யமுனா பிரச்சனைனால நீ சிரிக்காமல் இருந்து அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ரொம்பவே புரட்டி போட்டுருச்சுங்க, புயலுக்கு முன் புயலுக்கு பின்னுங்கிற மாதிரி காவேரி யமுனா பிரச்சனைக்கு முன் யமுனா பிரச்சனைக்கு பின்னுன்னு எத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டோம். ஆமாம்மா நீ கஷ்டப்பட்டது இல்லாமல் எனக்கும் தண்ணி காட்டிட்டு அந்த ஒரு 10-15 நாளாக எவ்வளோ படுத்தி எடுத்த அப்படிங்கிறாங்க. சாரி பாஸ் அப்படின்னு சொல்லி கிட்டே வர்றாங்க. நீ சாரி பாஸ் சொன்னாலும் பத்தாது எனக்கு, பின்ன என்ன பண்ணணும், நீ முத்தம் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி கணத்தை காமிக்கிறாங்க. ஓகே கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.